ஹாய், என் பேர் நான் ஆரணின்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். இந்த எபிக்ரிகேப் சேனல் என் ஃப்ரெண்டு மூலிமா தான் எனக்கு தெரிய வந்தது. நான் ஒரு 1 இயராக கிட்டத்தட்ட அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, கிராட்டிடியூட் எழுதுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது இந்த எபிக்ரிகேப் சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருப்பேன். எதுக்கு பார்த்தாலும் அழுவேன், ஒரு தைரியமே இல்லாமல் இருப்பேன். ரொம்ப எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் மற்றவங்களாலன்னு நினைப்பேன். எப்பயும் என்னை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்கள பற்றி யோசித்து மைண்டு ஃபுல்லாக ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் ஆவேன். நான் இது என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது கிராட்டிடியூட் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஜெய் சார் வீடியோ ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பித்தேன். மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. சார் சொல்கிற மாதிரி பழசு எல்லாமே நல்லது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பழசு எல்லாமே நம்ம டீடாக்ஸ் பண்ணோன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்றது கண்டிப்பாக நிரூபணமாகுதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ஆனால் நம்ம ஃபுல் ப்ளட்ஜோட சோஷியல் டீடாக்ஸ் பண்ணணும். யூடியூப் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது. எல்லா பிரச்சனையுமே நிகழ்வுமே நடந்தாலுமே அதுக்கு நாம் தான் காரணம் நினைக்கணுமே தவிர மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய அவர் சொன்ன வீடியோவில் ஒன்று நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள், ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், கோல் செட்டிங்கிறதை விட நம்ம நினைக்கிறது ஒரு வெற்றி நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, குழந்தைங்கள இடத்துல ஹெல்த்து, மெயினாக ஹெல்த் ரிலேட்டட் தான். நம்ம எப்பயுமே குறைகளையே சொல்லாமல் நம்ம நன்றி உணர்வோடு, எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருந்தோன்னா அதை விட ஒரு பெரிய சேஞ்ச் வேறு எதுவுமே இல்லைங்க. ஜெய் சார் அதான் சொல்கிறாரு. தேங்க்ஸ்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய மைண்டுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. மற்றவங்க மேலே கோவமே வரக்கூடாது. கோவமே வரலை. யூனிவர்ஸ் அபண்டன்ஸ்னு அடிக்கடி சார் சொல்வார். நிஜமாங்க, யூனிவர்ஸ் அபண்டன்ஸ், எல்லை இல்லாததுங்க. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது அதில். அதனால் ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சி மிஸ் ஆனால் கண்டிப்பாக நமக்கு திரும்பவும் அந்த ஒரு லேக் ஆகுது. ஆனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்றது நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மேலே இருக்க நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நம்மளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம எண்ணப்படி தான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்க. இது மேஜிக் மாதிரி இருக்கலாம். ஆனால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சோஷியல் டீடாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அதோடைய ஃப்ரூட்ஃபுல் எஃபெக்ட் அனுபவிக்கும் போது நமக்கு அந்த டீடாக்ஸ் பண்ணதோடைய வேல்யூ எல்லாமே தெரிய வருங்க. ஒரு ஜெனரேஷன் நல்லபடியாக மாறி அவங்க லைஃப் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நினச்சா எல்லாருமே எபிக்ரிகேப் சேனல் ஃபாலோ பண்ணலாங்க. இப்போ தான் தெரியுது நம்ம மைண்டில் அன்வான்டாக வேஸ்டான திங்ஸ் எவ்வளோ வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம லைஃப்க்கு எது ரெலவெண்ட்டோ அதை மட்டும் பார்த்தோம்னாவே போதுங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஜெய் சார். எந்த ஏஜில் இருந்தாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எனக்கு 40 ஏஜ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சின்றது நமக்குள்ளே தான் இருக்குது, வெளியே இல்லை அப்படின்றது ஜெய் சார் புரிய வச்சுட்டாரு. அது மாதிரி அவர் சொன்ன அந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரணுங்க. அல்டிமேட்டாக நம்மளுடைய தாட்ஸை வச்சுக்கிட்டோன்னா லைஃப் ரொம்ப ஈஸிங்க. அவர் சொல்கிற மாதிரி நம்ம தான் தேவையில்லாத லைஃப் என்ன கஷ்டம், இது இருக்கும் அது இருக்கும்னு போட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு லைஃப்பை ஒரு பிரம்மாண்டமாக பார்த்து பயந்து ஏமாந்து தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம அது லைஃபையே பாதி பேசியும் ஃபீல் பண்ணியுமே பாதி லைஃபு போயிடுதுங்க. அப்படிலாம் இல்லைங்க. லைஃப் ஈஸி. எல்லாருக்குமே இங்கே சான்ஸ் இருக்குது. எல்லாருமே யூனிவர்ஸ் அவங்கவுங்களுக்கு தனித்தனி சிந்தனைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் வேறு, நம்மளுடைய எண்ணங்கள் வேறு. அவங்களுடைய எண்ணங்கள் நம்மள எதுவும் செய்ய போகிறதில்ல. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக நினச்சா ஸ்ட்ரென்த்து சேர்க்க போகுது. அதனால்
மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய தாட்ஸும் நம்மளுடைய எய்மும் நம்மளுடைய கோலுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னாவே போதுங்க. லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது. மற்றவங்க எல்லாரையும் வந்து இவங்க அப்படி அவங்க அப்படி இவங்க இதை செஞ்சாங்க அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்றத விட்டுட்டு நம்ம வந்தோன்னாவே ஒரு படி மேலே போய் நிற்கிறோங்க. எபிக்ரிகேப் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அப்படின்றதே ஒரு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஜெய் சார்.